நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் டீம்ஸோட ப்ரிவியூ பற்றி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த ரெண்டு அணிகளோட ப்ரிவியூ பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அதை பற்றி பார்த்துருவோம். அந்த அணி அறிவிக்கப்பட்டதுலேருந்து ஒரு பலம் வாய்ந்த அணியாக கருதப்படுது. முக்கியமாக அதுக்கு காரணம் வந்து இந்திய அணியில் அனுபவம் வாய்ந்த கேஎல் ராகுல் இருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து நிக்கோலஸ் பூரன், அது ரெடியாக விளையாடக்கூடிய நிக்கோலஸ் பூரன், இந்த மாதிரி வந்து கைல் மேயர்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து முன்னாடி இருந்தாங்க போன வருஷம்லாம். அதனால அந்த அணி வந்து பெரிய ஒரு பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் 4 பிளேயர்ஸ்ல வந்து இந்த அணி கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அந்த ஒரு அளவுக்கு பேசப்பட்ட ஒரு அணி. ஆனால் போன வருஷம் வந்துட்டு கேஎல் ராகுல் அவர்கள் நடத்தப்பட்ட விதம் தான் பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பிச்சு. சஞ்சீவ் கோயங்கா, அதாவது கிரவுண்டுலேயே கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து சரியாக விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே அவங்க, அதாவது கேஎல் ராகுல் வந்து அந்த மனம் நோகுற மாதிரி திட்டினது வந்து பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. ஸோ அப்போவே வந்துட்டு எல்லாருமே வந்து அடுத்த வருஷம் கேஎல் ராகுல் வந்து கண்டிப்பாக அந்த அணியில் இருக்க மாட்டார், விலகிடுவார் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் வந்துச்சு. ஸோ அதேபடியே வந்துட்டு அவரும் அந்த அணிலேருந்து விலகி இப்போ வந்து டெல்லி அணியால் வாங்கப்பட்டிருக்காரு. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அதாவது வந்து எப்படி வந்து கேஎல் ராகுல் வந்துட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து டெல்லிக்கு போனாரோ அதே மாதிரி வந்து டெல்லியிலேருந்து ரிஷப் பண்ட் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோஇன்சிடென்ஸாக இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட் அவருக்கு டெல்லி அணியில் அந்த அளவுக்கு எந்த ஒரு மரியாதை குறைச்சலும் ஏற்பட்ட மாதிரி தெரியலை. ஏன்னா டெல்லி அணி வந்து 2020 ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் வந்துட்டு அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் அவங்க அதுக்கப்புறம் இந்த 4 வருஷமாக வந்து பெரிய அளவில் அவங்களோட பங்களிப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து ரிஷப் பண்ட் வந்து அவர் இருக்க விருப்பம் இல்லை. ஸோ அதனால நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்தார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓனர் கோயங்கா அவர் வந்து மிகப்பெரிய விலை கொடுத்து இவரை எடுத்திருக்கிறார். ஸோ அவர் தான் வந்து அப்போவே தெரிஞ்சிருச்சு ரிஷப் பண்ட் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு அப்படின்னு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இப்போ வந்து ஒரு பலம் வாய்ந்த அணியாக இருக்கு. நிக்கோலஸ் பூரன் இருக்காரு, மயங்க் யாதவ் இருக்காரு, காஸ்தீப், ஆவேஷ் கான், முக்ஷின் கான், ரவி பிஷ்னாய், இந்த மாதிரியான சிறப்பான பவுலர்ஸும் இருக்காங்க. ரவி பிஷ்னாய் ஒரு லெக் ஸ்பின்னரில் இந்தியாவில் ஒரு சிறந்த ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டேவிட் மில்லர், ஸோ ஒரு அபாயகரமான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். நிக்கோலஸ் பூரன் அவர் தான் வந்து இருக்கிறதே ரொம்ப அபாயகரமான பேட்ஸ்மேன் அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இந்த அணியும் வந்து இப்போ என்னதான் வந்துட்டு கேஎல் ராகுல் வந்து இந்த அணியிலேருந்து கிளம்பிட்டாலும் ஸோ இந்த அணியை வந்து ஓரளவு சிறப்பாகவே கட்டமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனுபவம் வாய்ந்த ஏடன் மார்க்ராம், மிச்சல் மார்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் வந்து சூப்பராக விளையாண்ட ஆயுஷ் பதோனி அவரையும் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டிங், பவுலிங், ஸோ இந்த ஒரு வகையில் சிறப்பான அணியாகவே இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட் அவர் வந்து டெல்லி அணிக்கு வந்து கேப்டனாக இருந்திருக்கிறாரு. சில மேட்சஸ் வந்து நல்லா விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்துருக்கிறாரு. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவரோட பணி என்னவா இருக்கும், எப்படி வந்து இந்த அணியை கொண்டு போக போகிறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் கேஎல் ராகுல் அவர் வந்து வேற டீமுக்கு போயிட்டாரு. ஸோ இப்போ இந்த அணி புது வீரர்கள். ஸோ இவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகணும். மிங்கிள் ஆகி அவர் வந்து இந்த அணியை வந்து வழிநடத்தி சொல்லணும். அது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சேலஞ்சை ரிஷப் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றிகரமாக செய்ய போகிறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது போக வந்துட்டு டெல்லி அணிக்கு எதிராகவும் சிறப்பாக செயல்படணும். ஒருவேளை எந்த டெல்லி அணிக்கும் இவருக்கும் என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்காகவாவது அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டாகணும். ஏன்னா இந்த டீம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீமுக்கு போகிறீங்க, அந்த டீமை எவ்வளோ தூரம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வென்று காட்டுறீங்க அப்படின்றது பெரிய அளவில் உற்று நோக்கப்படும். ஸோ அதுக்காகவாவது ரிஷப் பண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் இதில் ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த அணியை முன்னெடுத்து செல்வார் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸ், ஸோ தலைநகரத்தோட அணி. அந்த அணிக்கு ரிஷப் பண்ட் கேப்டனாக இல்லை. ஸோ அவர் வந்து டீமை விட்டு வெளியில் போயிட்டார். இப்போ வந்துட்டு அடுத்து வைஸ் கேப்டனாக இருந்த அக்ஷர் பட்டேலை தான் கேப்டனாக போட்டாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்ஷனில் கேஎல் ராகுல் எடுத்தாங்க. கேஎல் ராகுல் எடுத்ததுக்கப்புறம் கேஎல் ராகுல் வந்து கேப்டன் ஆவார். ஏன்னா அவர் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரு. ஸோ அவர் வந்து இந்திய அணியும் வழிநடத்தியிருக்காரு. அதனால அவருக்கு தான் கேப்டன்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசப்பட்டது. கேப்டன்ஷிப்போட அந்த ஒரு சுமை வந்து எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நான் வந்து ஒரு
விக்கெட் கீப்பர் பேட்டராகவே வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விக்கெட் கீப்பர் பேட்டரா மட்டும் விளையாட போகிறாரா இல்லை வந்து வெறும் பேட்டரா மட்டும் விளையாட போகிறாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி அபிஷேக் பொரேல் அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து விக்கெட் கீப்பராக மெயின் விக்கெட் கீப்பராக வச்சுருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கீப்பராக இருப்பார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். கேஎல் ராகுல் ஒரு பேட்டராக தான் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் வந்துட்டு கேஎல் ராகுல், இந்த 2 மெயின் இந்தியன் பிளேயர்ஸ் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணதில் உள்ள ஒரு மெயின் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரேசர் மெக்கர்க் இருக்காரு, ஸ்டப்ஸ் இருக்காரு, ஃபேஃப் டு பிளஸிஸ் இருக்காரு, ஹாரி ப்ரூக் இருந்தார். அவர் வந்து விலகிட்டதுனால அவருக்கு வந்து ஐபிஎல்ல 2 வருஷம் தடையும் விதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்க் இருக்காரு, நடராஜன் இருக்காரு, சமீர் ரிஸ்வி இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, அசுதோஷ் சர்மா இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு. ஸோ இந்த அணியும் வந்து ஒரு பலம் வாய்ந்த அணியாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் நடந்த ஐபிஎல்ல வந்துட்டு நிறைய அணிகள், அதாவது முக்கியமான சில அணிகள்லாம் பலம் வாய்ந்ததாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகட்டும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகட்டும், இந்த அணிகள் தான் பலம் வாய்ந்த அணிகளாக இருக்கும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு கம்பேர் டு அந்த ஃபஸ்ட்டு 4 டீம்ஸை விட வந்து கொஞ்சம் பலத்தில் வந்து குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அணியானது பெரும்பாலும் இருந்தது. ஆனால் இந்த ஒரு ஐபிஎல் மெகா ஆக்ஷன் அந்த டோட்டல் சினாரியோவே மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு டீம்ஸுக்கும் நல்ல ஒரு பிளேயர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு அணிகளும் ஓரளவு வலுப்பெற்றே இருக்குது. ஸோ முக்கியமாக வலுப்பெற்ற அணிகள் பெரிய அணிகளாக இருந்தாலும் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ், அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், இந்த மாதிரியான அணிகளும் வந்து வலுப்பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஷேவாக் இருந்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த்ன்றது வேற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பஞ்சாபோட அணி வந்துட்டு அதுவும் இருக்குது, பஞ்சாபும் ஒரு டீமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போலாம் வந்துட்டு நல்ல பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ பஞ்சாப்பை வந்து அந்த டீமோட ரிவ்யூ பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் வந்து ஒரு பலம் வாய்ந்த அணியாக இருக்குது. ஆல்ரெடி வந்து அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு பேய் ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பவுலிங் அண்ட் பேட்டிங் இது ரெண்டுலேயுமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபீல்டிங்லேயும் வந்து மேசிவாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து கேஎல் ராகுல் அவரும் வந்து அந்த ஒரு டவுன்ஃபால் வேறு வேறு பிளேஸில் வந்து இறக்கி விட்டுட்டு அவரை வந்து ரொம்ப வந்து ஒரு பரிச்சாத்த முயற்சியெல்லாம் பண்ணி அவரோட கான்ஃபிடென்ஸே குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட வந்து இப்போ ஒரு டீமும் மாறி இருக்கிறாரு. ஸோ அந்த பழைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து உடச்சி இப்போ கேப்டனாகவும் இல்லை. ஸோ அந்த பேர்டனும் கிடையாது. பியூர்லி ஒரு பேட்டராக விளையாட போகிறேன், அடுத்து என்னோட இலக்கு வந்து T20 அணியில் இடம் பிடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி கூட ஒரு பேட்டியில் சொன்னதாக நியூஸ் படித்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறியோட இருக்காரு. அதுலேயும் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே அதோட ஒரு சாம்பிள் மாதிரி வந்து அப்போதைக்கப்போ வந்து 6 ஹிட்டிங் எபிலிட்டி வந்து காமிச்சார். ஏன்னா கடந்த சில வருடங்களாக அந்த அளவுக்கு வந்து 6 ஹிட்டிங் வந்து இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பண்ண அளவுக்கு கூட கேஎல் ராகுல் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வெறியாக ஆடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அக்ஷர் பட்டேலும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் அவர் வந்து அதிரடிக்கே வந்து பிறந்த மாதிரி அவரும் இருக்காரு. ஃபேஃப் டு பிளஸிஸ் அவர் வந்து ஒரு பொறுப்பாக பொறுமையாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், அவரும் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பவுலிங்லன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டார்க்கு, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு சிங்கம் நடராஜன், ஸோ அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், சமீர் ரிஸ்வி, இந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்க் அண்டு நடராஜன் இவங்களோட பவுலிங் வந்து எதிரணி வந்து ரொம்பவே தடுமாறும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் வந்து ஸ்டார்க்கோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடராஜனுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அவர் வந்து எப்படியாவது வந்து அவரும் T20 அணிக்கு வந்து வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய தமிழ்நாட்டு ரசிகர்கள், ஏன் ஒரு சில இந்திய ரசிகர்கள் வட மாநிலங்கள்லேயும் கூட நடராஜன் அந்தளவுக்கு வந்து விரும்புகிறாங்க. ஸோ நடராஜன் திரும்பவும் இந்திய அணிக்கு வரணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த 2 அணிகளுக்கும் தான் ஒரு போட்டியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு சிஎஸ்கே மும்பை இல்லைன்னா சிஎஸ்கே ஆர்சிபி இந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு போட்டின்றது இருக்கும். ஸோ எப்போ வந்துட்டு இப்போ ஒரு டீம்லேருந்து ஒரு பெரிய கேப்டன் வந்து இன்னொரு டீமுக்கு வந்துட்டாரோ, ஸோ அந்த 2 அணிகளுக்குமே ஒரு ரைவல்ரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹர்திக் பாண்டியா வந்து ஜிடிலேருந்து வந்துட்டாரு. ஸோ ஜிடியா எம்ஐயா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து சிஎஸ்கே எம்ஐயான்னு இருக்கும். ஏன்னா வந்து
அந்த 2 பெரிய அணிகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஜிடிஎம்ஐ அப்படின்ற மாதிரியும் வந்து வந்துருச்சு. ஆல்ரெடி சிஎஸ்கே ஆர்சிபி அது வந்து ஆல்ரெடி அந்த ஃபேன் வார்ன்றது நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கொல்கத்தா அண்டு பஞ்சாப், ஏன்னா வந்து கொல்கத்தாலேருந்து பஞ்சாபுக்கு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் போயிட்டதுனால கொல்கத்தா விஎஸ் பஞ்சாப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு டெல்லி விஎஸ் எல்எஸ்ஜி, ஏன்னா வந்து 2 கேப்டனும், அதாவது இங்கே டெல்லியிலேருந்து கேப்டன் வந்து எல்எஸ்ஜிக்கு போயிருக்காரு. அதே மாதிரி வந்து எல்எஸ்ஜி கேப்டன் வந்து டெல்லிக்கு வந்திருக்காரு, பட் கேப்டனாக இல்லை, ஒரு பிளேயராக. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு ரைவல்ரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்குது 2 அணிகள் தான், எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர். ஸோ இவங்களுக்கும் ஒரு சின்ன ரைவல்ரி இருக்கத்தான் செய்யும். போன வருஷம் வந்து எலிமினேட்டரில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்துட்டதுனால ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஒரு காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ஒரு ஐபிஎல் 2025 வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிளேயர்ஸ் வந்து ஒரு கிராஜுவலாக ஸ்ப்ளிட் ஆகிருக்காங்க. ஸோ அது போக வந்துட்டு இதுதான் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா அணிகளுக்குமே இப்போ ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த அணி தான் வந்து டாமினேட் பண்ணும், இந்த அணி டாமினேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கணிச்ச அளவுக்கு இந்த டைம் வந்து கணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் டெல்லி விஎஸ் எல்எஸ்ஜி எப்படி வந்து இருக்குது, யார் முன்னாடி போகிறாங்க யார் பின்னாடி வராங்க அப்படின்றத. ஸோ என்னோட இந்த ப்ரிவியூ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபிக்டிவிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.